இன்றைக்கி டே 15 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒர்க்காக நான் போய் பண்ண போகிறது பைக்குக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு பைக்கு ஓரமாக போட்டு வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணல. அந்தந்த டைமில் சரியாக பண்ணிடுவோம். நீங்கள் அந்த ஆயில் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு 12 ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன ஆகுன்னு ரூமில் வந்துட்டு பவர் கட் ஆகிடுச்சு. அந்த மேன் செட் ஃபுல்லாக ஒரு ஆர்டருக்காக ஹோட்டலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. பாப்பா என்ன எவ்வளோ நேரம். இப்போது ஒரு டெலிவரி முடித்தேங்க. அதில் என்னென்னா அது 2 லிஃப்ட்டு இருக்குது. சர்வீஸ் லிஃப்ட்டு, பேசஞ்சர் லிஃப்ட்டு. சர்வீஸ் லிஃப்ட்டில் தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த ரெசிடென்ஸில் இருக்கிறவங்க சர்வீஸ் லிஃப்ட்லேயே போனாங்க. இன்னொரு ஆளுங்க வந்துட்டு பேசஞ்சர் லிஃப்ட்லேயும் மாறி மாறி போன காரணத்தினால நான் வந்து பேசஞ்சர் லிஃப்ட்டில் போனேன். நம்ம சாக்கடையிலேருந்து அப்படியே அங்கே நின்ன மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு கீழே உள்ளவங்கலாம் பார்த்தோன்னா டக்குனுட்டு மூட்டை பற்றிக்கணும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க தான் பெற்று வளர்த்தாங்க. அவங்கள தான் சொல்லுவோம். ஆனால் சில பேர் வந்துட்டு காலையிலேருந்து வேலை பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்குலாம் வேலை பார்க்குறாங்க. அந்த 6வது அறிவுன்னு சொல்லுவாங்களே, அதை யூஸ் பண்ணுறதுக்குன்னா தாழ்வு மனம் பண்ணலாம் உண்டாகும். நீங்கள் என்ன பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. பாவம் உண்மையிலே மக்கள் ரொம்ப ஏழ்மைப்பட்ட மக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு தெரில. ஆண்டவனுக்கு தான் வச்சோம்.